அப்போ எங்கள்கிட்ட தியாகம் அதில் 2 முல்லைத்தீவு முஸ்லீம் பெண் போராளிகள், அதுவும் கடற்புலி 2009ஆம் ஆண்டும் 2007ஆம் ஆண்டும் வீரச்சாவு. அப்போ அந்த பிள்ளைகள் என்ற வீரச்சாவுன்ற பலன் இன்று பேசுகின்ற நானும் ஒரு முன்னாள் போராளி. எங்களோட சிறப்பங்கள் பின்னணியில் பாரிய ஒரு போராட்ட வரலாறு இருக்கின்றது. தமிழ் மக்கள் என்ற இன்னல்களை எங்கள் கண்ணூடாக, என்னது கண்ணூடாக நான் பார்த்தேன். நான் தமிழ் மக்கள் என்ற ஒரு சிலர் செய்கின்ற சில செயல்களும் கருத்து முரண்பாடுகளும் எங்கள் மனதை எவ்வளவு புண்படுத்துகின்றது. இஸ்லாமிய சகோதரர் மற்றவர்கள் அவர்கள் எங்களிடம் கேட்பார்கள், இதுக்காகத்தானே நீங்கள் போய் போராடுகிறீர்கள்? இப்போ பாருங்கள் தமிழர்கள் நிலைப்பாடு. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வடகிழக்கில் ஒரு பிரச்சனையை தீர்க்கின்ற போது இஸ்லாமிய சமூகத்தை ஒதுக்கிவிட்டு தீர்க்கின்ற விடயம் சாத்தியமற்றது. மீண்டும் சொல்லுகின்றேன், மதங்கள் தான் நாங்கள் வேறுபட்டாலும் ஒரு மொழியிலும் ஒரு புவியியல் வளங்களும் வடகிழக்கென்ற வளங்களையும் நாங்கள் வாழ்கின்றோம். எந்த பேரினவாத இனத்தால் நீங்கள் நசுக்கப்படுகின்ற போதும் ஆயுதங்கள் தான் சரி என்ற ஒரு தீர்வினை கையில் எழுதினீர்களோ, அதே சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் இப்படியான கருத்துக்கள் அதுகால் நசுக்கின்ற போது இந்த இஸ்லாமிய சமூகம் எதை செய்யும்? எதை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். சீருடை சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் சொல்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தின் ஒரு கலாச்சார விடயம் இது. இதை நாங்கள் முதலாவது இஸ்லாமிய சமூகத்திற்கு கலாச்சார விடயங்கள், சரிய சட்டங்கள், இப்படி நிறைய விடயங்கள் அது உலக ஆட்சி காலத்துக்கு பிற்பாடு இஸ்லாமியர் ஆட்சி வந்து சீனாயக்காண்ட ஆட்சி காலங்கள் தொடக்கம், இங்கு ஆட்சி பிரிக்கின்ற காலகட்ட தொடக்கம் டிபி ஜாயா போன்ற பெருந்தலைவர் இஸ்லாமிய தலைவர்கள் போன்றவர்களால் உருவாக்கப்பட்டு அதுக்குரிய ஜமியத் உலமா, இங்கே இருந்த உலமாக்களால் வகுக்கப்பட்டு குர்ஆன் அடிப்படையில் சரியத்து சட்டங்கள், உடைகள் இப்படி, திருமண சட்டங்கள் இப்படி என்று சில சட்டங்களை வகுத்திருக்கின்றது. அது இலங்கை அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறது. இதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. இருப்பினும் ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த வடகிழக்கென்ற புவியியல் வரலாறுக்குள் வடகிழக்கில் நாங்கள் தமிழ் பேசும் மக்களாகிய இஸ்லாமிய சமூகம், தமிழ் சமூகம், 2 சமூகங்களும் வாழுகின்றோம். எங்களை மதங்களால் தான் நாங்கள் வேறுபட்டிருந்தாலும் கூட மொழியாலும் புவியியல் வளங்களாலும் ஒன்றுபட்டிருக்கின்றோம். ஆகையினால் எங்களுக்குள் ஏன் இந்த சர்ச்சை? ஒரு சிங்களவர்கள் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகின்ற போது அது மொழி அடிப்படையிலும் வேறுபட்டதாக இருக்கும். அவங்களோட பேரினவாதம், சிறுபான்மை அடக்கின்ற முறையில் ஏதாவது ஒரு கருத்துக்களை நாங்கள் எடுக்கின்ற போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ஒரு மொழி பேசுகின்ற நாங்கள் ஏன் எங்களுக்குள் இந்த சர்ச்சை? இதுகளெல்லாம் என்ன காரணங்கள் ஏற்படுகின்றன? இப்போ நான் பார்க்கின்ற போது கல்முனையில் ஒரு மொழி பேசுகின்ற 2 சகோதரர்கள், தமிழ் சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும், இருவர்களுமே இந்த சிவில் நிர்வாகங்கள் நடக்கின்ற ஒரு விடயங்களை கூட நீங்கள் பிரித்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். ஏன் ஒன்றுபட இயலாது? உங்களுக்குள் அந்த கல்முனை சைட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு 2 இனத்துக்குள்ளேயும் ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. முதல் நீங்கள் இருந்து பேசி அந்த ஐயப்பாடை தீர்த்து கொள்ளுங்கள். அப்போ இந்த உடை பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நான் இதை ஏன் சொல்ல வருகின்றேன் என்றால், நாங்கள் எங்களோட சமூகம், இஸ்லாமிய சமூகமும் தமிழ் சமூகமும் தேங்காப்பும் புட்டும் போல் அந்நியுன்னியமாக தொப்புக்குறைதோர்களாக வாழ்ந்த வரலாறுகள் கடந்த காலங்கள் இருக்கின்றது. இந்த வரலாறு பின்னணியில் உங்கள் ஈழப்போராட்டத்தில் பங்கு பற்றிய இஸ்லாமிய சமூகங்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்று பேசுகின்ற நானும் ஒரு முன்னாள் போராளி. இன்று உங்கள் முன் உரையாற்றுகின்றவரும் ஒரு முன்னாள் போராளி. எங்களோட சிறப்பங்கள் பின்னணியில் பாரிய ஒரு போராட்ட வரலாறு இருக்கின்றது. அப்படியான ஒரு போராட்ட வரலாறுகளில் போராடி தமிழ் மக்கள் என்ற இன்னல்களை எங்கள் கண்ணூடாக, என்னது கண்ணூடாக நான் பார்த்தேன். நான் சிங்கள தரப்பினர் என்ற அட்டுழியங்களை 83 ஜூலை கலவரம் காண்றேன். எனக்கு இன்றைய வயது, எனக்கு நான் 59 வயது. நான் ஒரு 14-13 வயதில் நான் அதை கண்டறிந்தேன். நான் படித்த பாடசாலை தமிழ் பாடசாலை. நான் எல்லா இன்னல்களையும் கண்டேன். எனது நண்பர்களை நான் காவ கொடுத்தேன். வலிந்து காணாமக்கப்பட்டார்கள் நண்பிகள் எல்லாம், தமிழ் நண்பிகள் எல்லாம். அப்போது கூட எனது மனவேதனையாக இருந்தது. ஆனால் இன்று நீங்கள் தமிழ் மக்கள் என்ற ஒரு சிலர் செய்கின்ற சில செயல்களும் கருத்து முரண்பாடுகளும் எங்கள் மனதை எவ்வளவு புண்படுத்துகின்றது. நாங்கள் இப்படி இருக்கவில்லையே.
இந்த 90க்கு பிற்பாடு நடந்த கசப்பான சம்பவங்களை பேசி 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 இன்னும் பின்னடைவுகளுக்கு நாங்கள் செல்கிறோமே இரு சமூகங்களையும் ஒழிய ஒன்றுபட்டு ஒரு வாழ்வுக்கு இந்த வடகிழக்கில் இருப்போம், நாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், ஆழப்பிறந்து நாங்கள் ஆண்டுதான் தீர வேண்டும், நாங்கள் ஆழப்பிறந்து நாங்கள் எல்லா ரெண்டு சமூகம் சேர்ந்து தான் இந்த வடகிழக்கு ஆள வேண்டும். ஒரு தீர்வினை நடக்கின்ற போது இஸ்லாமிய சமூகத்தை பிரம்பா விட்டு போட்டு தீர்வினை கண்டு தமிழ் மக்கள் மட்டும் தீர்வினை பெற்றுவிட முடியாது, சாத்தியமற்ற ஒரு விடயம். ஆனால் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் இஸ்லாமிய சமூகம் என்ற ஒன்று வடகளை இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தான் உருவாக்கப்பட்டது. அந்த டைமில் நான் இயக்கத்தில் இருந்தேன். அது பிள்ளையான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குனதன் காரணமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் தோற்றுவிக்கிறதுக்கு ஒரு காரணியாக அமைஞ்சது. அப்போ நாங்கள் அரசியல் ரீதியில் பிரிபடுறதுக்கு காரணம் எங்கே? அது முதல் கட்டம் எங்கே நடந்திருக்கிறது? தமிழ் சமூகம் பிள விட்டதோ இஸ்லாமிய சமூகம் பிள விட்டதோன்றதை நான் சொல்ல வரவில்லை. ஆனால் இப்போது நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு விட்டு கொடுப்புகளும் மனப்பான்மைகளும் வேண்டும் என்பதுதான் எனது கருத்தை ஒழிய நல்லாக சிந்திக்க வேண்டும். இளைய தலைமுறைகள் நன்றாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் போராடுகின்ற போது இளைய தலைமுறைகளும் அந்த போராட்டத்தை கையளிக்கின்ற போது இஸ்லாமிய சமூகம் சேர்ந்து வந்தது. 1972ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் பல்கழகத்தில் ஈரோஸ் இயக்கத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்ட விடயம் தோழர் ரத்ன சபாபதி அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த ஈழப் போராட்டம் வெறுமனை ஆயுதங்களால் நம்பி அல்ல, ஆயுதங்கள் எங்கள் சிங்களரசு எங்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விடயமே ஒழிய ஆயுதம் ஒரு முன்னுரிமை அல்ல. ஆனால் ஈழப் போராட்டத்தை நாங்கள் வென்றெடுப்புமாக இருந்தால் இஸ்லாமிய சமூகத்தையும் மலையகத்த சமூகத்தையும் ஒன்றிணைத்து ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு போராட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முன்கருத்து வச்சவங்க. அப்படியான ஒரு முன்கருத்து வைக்கின்ற போதுதான் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த நியாயமான இளைஞரணிகள் ஈரோஸிலும் மற்ற மாற்று இயக்கங்களிலும் சேர வேண்டிய ஒரு நிலை என்று அங்கு ஒரு கவர்ச்சியான நிலை ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த கருத்துக்கள் சரியாக இருந்தது. அந்த கருத்துக்களை முன்னெடுத்து போராடின போராளிகள் அப்போது. அதுக்கு பிற்பாடு இலங்கை அரசின் சூழ்ச்சிகளும் இலங்கை அரசு என்ற விலைபோன அரசியலும் தன் அரசியலை பங்குரத்து அரசியலை மேல் நோக்குவதற்காகவும் இந்த இரு இனங்களை மோதவிட்டு வேடிக்கை பார்த்த வரலாறுக்கு நாங்கள் இன்னும் சிக்கப்படுவோம். இளைய சமூக சகோதரர்களே தோழர்களே, நீங்கள் அதுக்கு சிக்கப்பட வேண்டாம். கலாச்சாரம் என்று இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, விட்டுக் கொடுங்கள். அந்த கலாச்சாரத்தில் நீங்கள் கையடித்து பிரச்சனைப்படுத்தி பிளவுபடுத்தாங்கள். சவுதியில் வச்சு அந்த நாட்டின் சட்டம் அது அப்படி இருக்குது. ஒரு சகோதரர் பிடிபட்டு எங்களுக்கு மனவேதன். அந்த சகோதரருக்கு வழியாக குர்ஆனை இழிவுபடுத்துறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துன்றது, இதுகளெல்லாம் நாங்கள் கேட்கின்ற போது நாங்கள் இந்த இயக்கத்தில் போய் சேர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கான போராட்டங்களை நாங்கள் செய்த கால நேரங்களை சிந்திக்கின்ற போது மற்ற இஸ்லாமிய சகோதரர் மற்றவர்கள் அவர்கள் எங்களிடம் கேட்பார்கள், இதுக்காகத்தானே நீங்கள் போய் போராடுகிறீர்கள்? இப்போ பாருங்கள் தமிழர்கள் நிலைப்பாடு, அந்த ஒரு சிலர் என்ற நிலைப்பாடு, இஸ்லாமிய சகோதரர் ஒரு சிலர் என்ற நிலைப்பாடும் தமிழர்கள் ஒரு சிலர் நிலைப்பாடும் இப்போ எங்களை எங்கே கொண்டு வைக்கின்றது பாருங்கள். பிளவினை ஏற்படுத்திய ஒற்றுமைத்தன்மை இல்லை. இந்த ஒற்றுமைத்தன்மை எப்போ வரணும் என்றால் இந்த இரு சமூகம் ஒன்றுபட வேண்டும். ஒரு சமூகத்தை விட்டு ஒரு சமூகம் ஒரு தீர்வினை காண முடிகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஆகையினால் இந்த கலாச்சார விடயங்களை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அது எங்கள் இஸ்லாமிய சமூகத்தின் உடை கலாச்சார விடயம். திருவோணமலையிலும் அப்படி ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்பட்டது. அதில் சிக்குன்றது எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு குடும்பம். என்னோடு தோல்மையாக படித்த நண்பனின் அக்கா, அவருடைய கணவர் எனது ஆசானின் அதிபரின் மகன், மூத்த மகன், இப்படி நிறைய பங்குகளோட பற்ற ஒரு சர்ச்சை ஒன்று ஏற்பட்டது. அவங்களோட நான் சமரசமாக நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கு எதிரான சில விடயங்களை நான் நேரடியாக கதைச்சிருக்கிறேன். அப்போ அங்கேயும் ஒரு சர்ச்சை வந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அது ஒரு விட்டு கொடுப்பு ஒரு இணக்கப்பாட்டில் அது ஒரு தீர்வை கண்டது. அதுபோன்று நீங்கள் இருந்து கொண்டு ஒரு தீர்வினை காணணுமே ஒழிய இரு சமூகங்களும் சண்டை பிடித்து கொண்டு சச்சரிப்பட்டு கருத்து முரண்பாடுகளை வைக்கிறதில் எந்த பயனுமற்றது. கடந்த காலங்களை யோசிச்சு 90ஆம் ஆண்டில் இவ்வளவு பிரச்சனை இறங்கிட்டது. ரெண்டு சைட்டிலும் போல இருக்கிறது, இல்லை என்று சொல்ல வரலை. நினைவேந்தல்களை செய்கிறதுக்கு எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. நினைவேந்தல் செய்யப்படும். காத்தாங்குடி பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனை, பள்ளித்தீரல் பிரச்சனை, இப்படி நிறைய விடயங்கள் அவங்களும் இல்லைன்னு சொல்லணும். நீங்களும் அம்பாறை இந்த எத்தனைய கிராமங்கள், கொக்கடிச்சோலை கிராமங்கள், இப்படி அழிப்பட்ட கிராமங்களை நினைவேந்தல் செய்யப்படாது அவரவர் என்ற உரிமை.
அதுக்கு பிழையான கருத்துக்கு சொல்கிறது தான் பிழை. அதை இன்றைக்கு ஜேஇபியினர் கார்த்திகை மாதம் அவங்க ஜேஇபின்ற மாவிருந்தனங்கள் அந்த நினைவிருந்தங்களை செய்யும் போது தமிழருக்கு உரிமை இருக்கிறது, அது செய்யலாம். இஸ்லாமியருக்கும் அது உரிமை, அவங்க உரிமை. அதுகளுக்கு நீங்கள் கருத்து முரண்பாடு செய்கின்ற போது தான் இங்கு நிறையான ஒரு இனவெறிசல் நிலை உருவாக்கப்படுகிறது. ஏன் இதுகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும்? இது வருகின்ற இளைய சமுதாயமாவது ஒற்றுமைத்தன்மையோடு வாழ வேண்டிய ஒரு நிலை வருது. நாங்கள் வாழ்ந்தோம், யாழ்ப்பாணம் எல்லா இடங்களிலும் நாம் வாழ்ந்தோம். தமிழ் இஸ்லாமிய சமூகம் ஒன்று தேங்காய் புற்று போல் அவங்கள் செத்த வீட்டுக்கு சமைச்சு கொண்டு கொடுக்குற இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய சமூகத்தின் வீட்டுக்கு சமைச்சு கொடுக்கின்ற தமிழ் சமூகமும் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. விரைவில் எண்ணக்கூடிய சமூகம் இன்றும் இருக்கிறது. நாங்களும் நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்து கூட எத்தனை செத்த வீடுகளுக்கு போகிறேன். தெரிஞ்ச முகங்கள் என்னோட ஒன்றா படித்தது, ஒன்று தோல்மையாக இருந்தது, நண்பர் ரீதியில் இவ்வளவு நடக்கிறது. அதுபோன்று ஏனைய பிரதேசங்களும் நடக்காமல் இல்லை. அதுபோன்று சாமத்திய வீடுகள், கல்யாண வீடுகள், விசேஷங்கள் சொல்லப்பட்டு எல்லாம் செஞ்சு நடந்த ஒரு வரலாறுகளும் இருக்குது. இப்பயும் ஒரு சில இடங்களில் நடக்கிறது, இல்லையாண்டல்ல. இப்போ நானும் முல்லைத்தீவு சைட்டுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் விசேஷங்களுக்கு போகிற ஒரு பண்பாட்டுக்கு இதே நிலைப்பாட்டை உருவாக்கி நாங்கள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிறது ஒரு அங்கம். இதில் சர்ச்சை இருக்கக்கூடாது. இஸ்லாமிய சமூகத்தின் உடை அது. நாங்கள் அங்கங்களை மறைத்து இதுகளை இருக்க வேண்டியதே மது கடமை. ஒரு சிலர் பிள்ளைகள் விடலாம். அந்த தவறுகளை விட்டு எல்லா சமூகமும் தவறுதான் என்றதை உத்தரவுத்த முடியாது. தமிழ் சின்னங்களையும் இருக்குது, சிங்கள சின்னத்திலையும் இருக்குது, தமிழ் சின்ன இஸ்லாமிய சமூகத்திலையும் இருக்குது. எல்லா சமூகத்திலையும் தவறு செய்கிறவன் கள்ளங்காவாலி எல்லாரும் இருப்பான், எல்லா சமூகத்திலையும் இருப்பான். அதுகளை வச்சு இந்த சமூகம் அப்படித்தான் என்று மட்டுப்படுத்துவது பிழையான ஒரு கருத்து. பிள்ளையாது. அதிகூடியமாக இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இனங்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் காத்தாங்குடி. அது அல்லாஹ்வின் உதவியும் அவர்களோட முயற்சியில் அவங்களோட உழைப்பில், அவங்களோட உழைப்பாளி, அவங்களோட உழைப்பினால் அவங்கள் ஊரை அவங்கள் மேன்மைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு அரசியல்வாதி தலைவர் ஹிஸ்புல்லா தலைவர் அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்கள் அரசியல் பாணியில் அவர் சவுதிக்கு போய் மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு போய் பண்களை கொண்டு வந்து எல்லாம் செய்து அவற்றை கிராமத்தை அவர் வளர்ச்சியை செய்கிறார். இது யாரும் தடை செய்யலாது. இதில் பொறாமைப்பட்டோ அல்லது விமர்சனப்பட்டோ இதுபட்டோ அது தடை செய்யலாது. இறைவனின் சீட்டம். இன்றைக்கு அக்குர்னை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் அடுத்த செல்வந்தமான உறவுண்டு அக்குர்னை. அப்போ அதையும் பேரினவாதம் கொஞ்சம் பிரச்சனையாக தான் பட்டது. அப்போ பேரினவாதம் பிரச்சனையப்படுறதுக்கும் தமிழ் தரப்பினர் பிரச்சனைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு மொழி பேசுகின்றோம், ஒரு புயல் அளவுக்குள் வாழ்கின்றோம், வடகிழக்குன்ற ஒரு இதுக்குள் வாழ்கின்றோம். அப்போ அதுகளை செய்கின்ற போது எங்களுக்கு பெரிய ஒரு மனக்கசப்பு. அதிலேயும் எங்களை போன்ற ஒரு மாவீர் குடும்பங்கள் இருந்தவர்கள், மாவீர் குடும்பங்களோட சம்பந்தப்பட்டவர்கள், இதில் பங்கு பெற்றவர்களுக்கு பெருமன கவலை. இதுக்காக எங்களோட சிறு வயது காலங்களை நாங்கள் அர்ப்பணித்ததை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்களை போன்ற எத்தனை போராளிகள் இன்றைக்கு பஷீர் சவுதாத்தும் ஈரோஸில் இருந்தவர். இப்படி போன்ற போராளிகள், பெரும் பெரும் போராளிகள் எல்லாம் வாழ்ந்த ஒரு போராட்ட வரலாறு இருக்குது. தமிழீழ விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் எங்களோட அண்ணர் ஒருத்தர் வீரச்சாவு, இன்னொரு அண்ணர் இருக்கிறாரு உடையார்கட்டில் முல்லைத்தீவில். அப்போ இவங்களெல்லாம் நாங்கள் 3 பேர், 3 ஆண் பிள்ளைகளும் இதில் போராட்டத்தை பங்கு பெற்றணும். அப்போ இதுக்கான பலன்கள் இதுதானா நாங்கள் எதிர்பார்க்குறோமா? இல்லை. அப்போ எங்கள்கிட்ட தியாகம் தமிழீழ விடுதலை புலிகள் அறிக்கை விடப்பட்டது. 6 அறிக்கை விட்டது தெரியாது. 67 மாவீர குடும்பங்களே அறிக்கை விடப்பட்டிருந்தது. அதில் 2 முல்லைத்தீவு முஸ்லீம் பெண் போராளிகள், அதுவும் கடல் புலி 2009ஆம் ஆண்டும் 2007ஆம் ஆண்டும் வீரச்சாவு. அப்போ அந்த பிள்ளைகள் என்ற வீரச்சாவுன்ற பலன் அது பிள்ளை இல்லவா? அப்போ அதுகள் என்னதுக்கு அந்த உயிர் தியாகம் செய்தவர்கள் தனி முஸ்லிம்களுக்கு என்று இல்லை, தமிழ் பேசும் மக்களுக்கான போராட்டம் இது. அன்று 72 அந்த இயக்கங்கள் பிரிபட்டு கருத்து முரண்பட்டு 4-5 இயக்கங்கள் தொடங்கி போராடுகின்ற காலகட்டங்களில் கூட சரியா இஸ்லாமிய சமூகத்தை இணைக்கித்தான் இருந்த ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் இயக்கத்தில் இருந்தார்கள். அப்போ அவங்களின் போராட்டங்களும் இதுகளும் இணையப்பட்டு செய்யப்பட்ட விடயங்களும் பிழையான ஒரு நிலைப்பாட்டு கருதில் உங்களது வருகின்றது. பிழை. சமூகங்களோட ஒற்றுமையாகவும் சமூகங்களோட இணக்கப்பாடுகளோடு நல்லிணக்கத்தோடு வாழுங்கள்.
இப்போ நான் இதில் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்த விடயங்களோ இதுகளை இஞ்சி மீண்டும் மீண்டும் நானும் அதே கசப்புத்தன்மையை சொல்லி உங்களிடம் மனதை சில நடுநிலை வகிக்கின்ற தமிழ் சகோதரர் என்ற மனதை புண்படுத்த நானும் விரும்பவில்லை. என்னோட நான் நடுநிலையிலிருந்து பேசுகின்றேன். அதிலும் விசேஷமான விடயம் என்னவெனில் இஸ்லாமிய சமூகத்தில் மற்றவர்கள் கேள்வி கேட்கின்ற விடயத்தை விட என்னை பொறுத்தவரையில் நான் கேள்வி கேட்கிறது உரிமை கூட இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஈழப் போராட்டத்தில் பங்கு பெற்றிய ஒரு முன்னாள் போராளி, ஒரு மாவீர் குடும்பம், இன்னும் எங்கள் சகோதரர்கள் போராடப்பட்டது, இப்படியான நிலைப்பாட்டில் எங்களுக்கு உரிமை கூட இருக்கும். அந்த அடிப்படையில் நான் உங்கள் இந்த கருத்தை முன்வைக்கின்றேன். ஹிஸ்புல்லா தலைவரை பொறுத்தவரையில் அது இறைவன் நாடினால் அவர் கிழக்கு தலைவராகவும் ஆகுவா, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கூட தலைவராகவும் ஆகலாம். அதில் எந்த மாற்றம் இறைவன் நாடுனால் அது நடக்கத்தான் செய்யும். அது யாராலும். ஏனென்றால் நான் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, தோழர் பிரபாகரன் அவர்களின் கருத்து, அவரை தாக்கிய ஒரு கருத்தும் பாதிக்கப்பட்டார் இன்னும் தெரியும். ஏன்னா பிரபாகரன் அவர்கள் ஈரோஸில் இருக்கின்ற போது எனக்கு நன்றாக தெரியும். அவருக்கு என்ன தெரியாவிட்டாலும் ஒரு சிலம் அவரோட டெலிஃபோன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட இருக்கின்றேன். இருப்பினும் அவர் ஈரோஸ் இயக்கம் 87ஆம் ஆண்டு கலைப்பட்டதுக்கு பிற்பாடு 90ஆம் ஆண்டு அவர் என்ன செஞ்சாலும் மட்டக்களப்பு மக்களுக்கு தெரியும். மட்டக்களப்பில் ஒட்டுக்குழுக்களாக நிறைய ராசி குரூப் அது ஒட்டுக்குழுக்கள் நிறைய இருந்தது. அப்போ ஈரோஸ் கலைப்பட்டதுக்கு பிற்பாடு ஆயுதம் ஏந்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு இல்லை, அங்கே அறிக்கை விடப்பட்டது. அதுக்கு பிற்பாடு ஆயுதம் ஏந்தப்பட்டது இல்லாமல் ஈரோஸும் இல்லை. மற்ற இன்னொரு சகோதரர்கள் வெளியிட்டிருந்தார், கொழும்பில் கொண்டு வைத்தது ஈரோஸ், அது உண்மை. ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கோ அன்றாபுர சந்திக்கோ அன்றாபுர பஸ் ஸ்டாண்டுகளுக்கோ அடித்து பொதுமக்களை தாக்கிய ஒரு வரலாறும் கிடையாது. இஸ்லாமிய சமூகத்தை இணைத்து கொண்டு போராடிய கூடுதலான நிலைப்பாடும் இருந்தது அந்த காலத்தில். இதுகளெல்லாம் விடுபட்டு இன்று கருத்து முரண்பாடோடு நாங்கள் வருகின்ற போது இந்த வடகிழக்கில் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வடகிழக்கில் ஒரு பிரச்சனையை தீர்க்கின்ற போது இஸ்லாமிய சமூகத்தை ஒதுக்கிவிட்டு தீர்க்கின்ற விடயம் சாத்தியமற்றது. கல்முனையில் நடக்கின்ற சிவில் நிர்வாகத்தை கூட நீங்கள் ரெண்டா பிரித்த ஒரு ஐயப்பாடோடு இருக்கின்றதை கூட முதல் தீர்த்தாத்தான் இந்த உடை பிரச்சனை என்ற சுகமான பிரச்சனைகளுக்கு வரும். அந்த பெண்மணிகள் நான் இன்று வரையும் அல்லாவிடம் துவா கேட்பதும் அதுகளுக்கு நல்ல சுகங்களையும் நல்ல ஆரோக்கியங்களையும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு வீர பரம்பரையாகத்தான் நான் என்னை பொறுத்தவரையில் நான் யோசிப்பேன். அந்த சைட்டிலிருந்து நான் ஒரு இஸ்லாமியர் என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நான் அந்த கருத்தை சொல்லுகின்றேன். நான் இந்த கருத்தை முன்வைக்கின்ற காரணமே உங்களோட இருந்த காரணம், தமிழ் தரப்புடன் இருந்த காரணத்தினால். நான் புறப்படம் கந்தலாய் திருகோணமலை மாவட்டம் கந்தலாயில் வந்து கேட்டால் என் பேர் ஹுசேன், எங்கள் வீரச்சாவடன் பேர் ஹசன், முகமது ஹனிஃபா முகமது ஹசன் கேப்டன் குட்டி திரை சொல்லுவார்கள். அடுத்தன்னர் இந்த இருக்கிற அலி என்று இப்படி நாங்கள் 3 ஆண் பிள்ளைகளும் எங்களோட தகப்பனார் ஆண் பிள்ளைகள். எங்களோட தகப்பனார் இந்தியா பிறப்பிடமாக கொண்டவர், கேரளா மாநிலம் ஒரு கம்யூனிஸ்டர்வாதி, இங்கே வந்து டாக்டர் சேனநாயகன் அகில தேசிய கட்சியை ஏற்றுக்கொண்டவர். அந்த வளர்ப்பில் வளர்ந்து நாங்கள் தமிழ் உறவுகள் நல்லாக வச்சிருந்த எங்களை தகப்பன்ற வழியில் நாங்களும் தமிழ் உறவோடு நாங்கள் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நான் முன் கருத்துக்களை இந்த வைக்கின்றேன். பிழையான ஒரு சிந்தனையோடும் வருங்கால சமூகத்தினரும் இளைய சமூகத்தினருக்கும் சிந்திக்க வேண்டும். ஏன்னா இளைய சமூகத்தினருக்கு போராட்ட வரலாறு தெரிய வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஒரு 30-35 வயசு கீழ்பட்டார்கள் மாறுபட்ட கருத்துக்களோடு தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவங்க கசப்பான சம்பவங்களை உணரப்பட்டிருந்தால் மூத்தைய எங்கள் முப்பாட்டு என்ற காலகட்ட வரலாறுகளை எடுத்து சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்கிற வயசுக்குள் உள்ளவர்களுக்கு இருக்கே தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஏன்னா நாங்கள் தான் எங்களை பிரயாண கருத்துக்கள் இருந்து இந்த சமூகத்தை திருத்த வேண்டும். சீருடைகள் விஷயங்கள் வந்து எங்களோட கலாச்சாரம், மீண்டும் சொல்லுகிறேன், அந்த கலாச்சாரம் அது இஸ்லாமிய சமூகத்தின் சட்ட திட்டங்கள், அதில் மாறுபட இயலாது. நாங்கள் அதுக்காக எங்களுக்கு நீங்கள் சேர்ந்து குரல் கொடுக்கணுமே ஒழிய சிங்கள தரப்புக்கு. ஆனால் நீங்களே செஞ்சால் நீங்கள் ஒன்று மட்டும் தமிழ் தர சமூகத்து ஒரு சிலர் என்ற நிலைப்பாட்டுக்கு இந்த இருக்கின்ற இப்பத்திய நிலைப்பாட்டுக்கு ஒரு கருத்தை சொல்கின்றேன். எந்த பேரினவாத இனத்தால் நீங்கள் நசுக்கப்படுகின்ற போதும் சென்ற போதும் ஆயுதங்கள் தான் சரி என்ற ஒரு தீர்வினை கையில் எழுதினீர்களோ அதே சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தை நீங்கள் இப்படியான கருத்துக்கள் அதுகால் நசுக்கின்ற போது இந்த இஸ்லாமிய சமூகம் எதை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். நீங்களே சிந்தித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைப்பாடு. ஏன் இது எதற்காக மீண்டும் சொல்லுகின்றேன், மதங்கள் தான் நாங்கள் வேறுபட்டாலும் ஒரு மொழியிலும் ஒரு புவியியல் வளங்களும் வடகிழக்கென்ற வளங்களையும் நாங்கள் வாழ்கின்றோம். நாங்கள் ஆழப்பிறந்த
ஆட்சி பீடம் ஏற வேண்டிய ஆக்கள். நாங்கள் தான் மீண்டும் இந்த வடகிழக்கு ஆள வேண்டும். அது எந்த மாற்றமும் இல்லை. என்ன தீர்வு வந்தாலும் வடகிழக்கின்ற பிரச்சனையை தீர்க்கின்ற போது இஸ்லாமிய சமூகத்தை ஒதுக்கி விட்டோ அல்ல விட்டு விட்டோ தீர்வு காண முடியாது. அதை நன்றாக சிந்தியுங்கள். உங்கள் இழப்புகள் நிறைய இருக்கிறது, அது நிஜம், நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். முள்ளிவாய்க்கால் தொடக்கம் எல்லா இழப்புகளையும் நான் எல்லா இழப்புகளையும் கண்ணால் கண்ட நான் இந்த கந்தலாய் மண்ணில் கூட எனது கண்ணால் நான் நிறைய தசபங்கள் கண்டேன். 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்தையும் சிறு வயதில் கண்ட நான். பரமேஸ்வரா மகா வித்தியாலய சனங்களும் பானைக்குள் சனங்கள் படுக்கின்ற போது எங்களுக்கு மூத்த வயதான ஆக்கள் காவல் காக்கின்ற போது அவர்கள் தண்ணியிலும் அதையிலையும் கொண்டு நாங்களும் விளையாட்டுத்தனமாக சில விஷயங்களை செஞ்சாலும் அது எங்களுக்கு ஒரு ஒரு நினைவாகத்தான் இருக்கின்றது. பன்குளங்கள் பன்குளம் என்ற கிராமம் அடிபட்டது. இப்படி நிறைய கசப்பான விஷயங்கள் நடைபெற்றது தான். அதில் கண்ணால் கண்டோம். 90ஆம் ஆண்டு பிரச்சனை என்னோட கூட படித்த சகோதரிகள் தோழிகள் எல்லோரையும் கொண்டு மிச்சதை நான் கண்ணால் கண்டேன். என்னோட படித்த சகோதர தோழர்கள் எல்லாம் நான் இழந்திருக்கிறேன். அன்பு நான் இஸ்லாமிய சமூகத்தோட 90க்கு முதல் நிறைய பிள்ளைங்க எனக்கு இஸ்லாமிய சமூக நண்பர்கள் யாரும் இல்லை. ஒரே நண்பன் சாபி நண்பன் மட்டும்தான். நான் சாபியும் வேடி சேர்ந்து விட்டான். அதுக்கு பின்னால் தமிழ் சமூகத்தின் இது 90க்கு பிற்பாடு தான் எமது சமூகத்துடன் ஒன்றி பழக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு வந்து சேர்ந்தேன். நாங்கள் பரம்பரை முஸ்லீம் தான். ஆனால் இந்த உரிமையோடு பேசுகின்ற உரிமை எனக்கு இருக்கு. மற்ற இஸ்லாமிய சமூகத்தை விட எனக்கு உரிமை கூட. உங்களுடன் பேசுக்கு கதைச்சி பிரச்சனைகளை முட்டி கதைக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்குது. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு மாவீர் குடும்பம் என்ற ஒரு அடிப்படையில் இதோட இந்த பிரச்சனைகள் அதாவது இதோடு இந்த கருத்து இதுகளை நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். இதில் ஏதாவது தாக்கங்கள் பிழைகள் இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இனி வருகின்ற சமூகங்கள் இனி வருகின்ற இளைய தலைமுறைகள் கொஞ்சம் சிந்தித்து இரு சமூகங்களும் பழமை வாய்ந்தது போல் ஒற்றை முற்றத்திலிருந்து கதைத்து உலாவிய ஒரு காலகட்டங்கள் இருந்தது. இஸ்லாமிய சமூகம் தமிழ் சமூகம் ஒன்றாக பிளங்கிய காலகட்டம் இருக்குது. எல்லா பிரச்சனைகளையும் விடுத்து அந்த மதத்துக்குரிய அந்த கலாச்சார விடயங்களை சற்று மதிப்பளித்து எல்லாம் செய்து ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு இறைவன் துணை செய்யணும். உங்கள் உள்ளத்தை மாற்றி இறைவன் அருள் புரியணும் என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக முடிக்கின்றேன். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.